Hello students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அது மூலமாக அவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ மூலமாக பிரயோஜனம் அடைவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் டைரக்ட் 5 மார்க் கொஷினில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிடுறேன். இதில் ஒரு கொஷின் கூட நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் கெமிஸ்ட்ரியில் அவுட் ஆஃப் 70க்கு 60 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். புக் பேக்கில் எந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கொஷின் நம்பர் சொல்லிடுறேன். இன்டீரியர் கொஷின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்கேன். இந்த புக் பேக் கொஷின் நம்பர் சொன்னதில் உங்களுக்கு எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 எடிஷன் புக் வச்சு நான் சொல்லியிருக்கேன், சரியா? இப்போ சாப்டர் 1ல் புக் பேக் கொஷினில் கொஷின் நம்பர் 26, 27, 28, 29, 30, 32, 36, 38, 40, 41, 42, 43, 44, 45. இதில் 42ம் 43யும் 5 மார்க் கொஷின். ரெட் கலரில் கொடுத்துருந்தேன்னா அது 5 மார்க் கொஷின், சரியா? இன்டீரியர் கொஷின் பார்த்தீங்கன்னா அவகேட்ரா நம்பர், அவகேட்ரா எண், லிமிட்டிங் ரீஏஜென்ட், வினை கட்டுப்பாட்டு கருவி, ஈக்குவலண்ட் மாஸ், கிராம் சமான நிறை, மேட்டர் பருப்பொருள், மோலார் மாஸ், மோலார் நிறை, மோலார் வால்யூம், மோலார் கன அளவு, ஸ்டாச்சியோமெட்ரி, வேதிவினை கூறு விகிதம், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், ஆக்சிடேட்டர் எண்முறை, அயனி எலக்ட்ரான் முறை, அயன் எலக்ட்ரான் மெத்தட். இது அந்த லாஸ்ட் ரெண்டு கொஸ்டினும் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். மற்றது எல்லாமே 2 மார்க் 3 மார்க். அடுத்து சாப்டர் 2. சாப்டர் 2ல புக் பேக் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 27, 31, 32, 37, 39, 40, 44, 47, 48, 50. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் அல்ட்ரா கதிர் சிதறல் ஆய்வு, ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாதிரியின் குறைபாடுகள், தாம்சன்ஸ் பிளம் பட்டிங் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், தாம்சன் அணு மாதிரி, சீமன் எஃபெக்ட், சீமன் விளைவு, ஸ்டார்க் எஃபெக்ட், ஸ்டார்க் விளைவு, லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், போர் அணு மாதிரியின் வரம்புகள், ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ்டு, கோண உந்தம் எவ்வாறு குவாண்டமாக்குதல், டேவிசன் அண்ட் ஜெர்மர் மெத்தட், டேவிசன் மற்றும் ஜெர்மரின் சோதனை, ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல், ஹைசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு, குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் எண்கள், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண்கள், அசிமுதல் குவாண்டம் நம்பர், கோண உந்த குவாண்டம் எண்கள், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், காந்த குவாண்டம் எண், சுழற்சி குவாண்டம் எண், தற்சுழற்சி, ஆர்பிட்டல், ஆர்பிட்டல், ஹுன்ஸ் ரூல், ஹுன் விதி, நோடல் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியல் நோட், கணு புறப்பருப்பு அல்லது ஆரக்கணு, ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் இன் குரோமியம் அண்ட் காப்பர் ஆட்டம்ஸ், குரோமியம் மற்றும் காப்பர் எலக்ட்ரான் அமைப்பு, ஷேப்ஸ் ஆஃப் எஸ் ஆர்பிட்டல்ஸ் யூசிங் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கோணப்பகிர்வு சார்பை பயன்படுத்தி எஸ் ஆர்பிட்டால்களின் வடிவங்கள், சிம்மெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான்களின் சமச்சீரான பங்கீடு, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, பரிமாற்ற ஆற்றல், போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், போர் அணு மாதிரி, இது 5 மார்க். அப்புறம் ஈக்குவேஷன் ஃபார் வேவ் லெங்த் ஆஃப் அ மேட்டர், டிப்ராக் ஈக்குவேஷன், இது 5 மார்க். அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் பை ஸ்க்ராண்டிங்கர் ஈக்குவேஷன் 5 மார்க். அப்புறம் ஷேப்ஸ் ஆஃப் பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால், இது மூணுமே டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 3 பாருங்க. புக் பேக்கில் 24, 26, 29, 30, 31, 38, 39, 40, 43, 44, 45, 46, 47. இதில் கொஸ்டின் நம்பர் 40யும் 47ம் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இன்டீரியரில் ட்ரையட்ஸ், மும்பை தொகுதி, அதுக்கப்புறம் சான் கோட்டாய்ஸ் ரிப்போர்ட், சான் கோட்டாய்ஸ் கூற்று, அப்புறம் டயக்னல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ், முளைவிட் தொடர்பு, மூளைவிட்ட தொடர்பு, லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் எண்ம விதி, பீரியாடிக் லா ஆவர்த்தன விதி, அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ், அணு ஆரம் மற்றும் அயனி ஆரம், கோவலண்ட் ரேடியஸ், சகப்பிணைப்பு ஆரம், கோவலண்ட் ரேடியஸ் ஷார்ட்டர் than the actual atomic radius, அயனி ஆரத்தை காட்டிலும்
சகப்பிணைப்பு ஆரம் குறைவாக இருப்பது ஏன்? அப்புறம் மெட்டாலிக் ரேடியஸ், உலோக ஆரம், ஸ்லேட்டர் விதி. அப்புறம் அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்குதல் ஆற்றல். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பெர்லியம் இஸ் ஹையர் than that of boron, give reason. பெர்லியத்தின் அயனியாக்குதல் ஆற்றல் போரானை விட அதிகமாக இருப்பதன் காரணம் என்ன? Give appropriate reason for ionization potential of N is greater than that of O. ஆக்சிஜனின் அயனியாக்குதல் ஆற்றல் நைட்ரஜனை விட அதிகம் ஏன்? அப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம். Appropriate reason for high electron affinity of noble gases and halogens in the periodic table. ஆவர்த்தன அட்டவணையில் மந்த வாயுக்கள் மற்றும் ஹாலஜன்கள் அதிக எலக்ட்ரான் நாட்டம் கொண்டுள்ளது ஏன்? ஆக்சிஜன் and fluorine have lower electron affinity than sulfur and chlorine. Why? ஆக்சிஜன் மற்றும் புளோரினின் எலக்ட்ரான் நாட்டம் சல்ஃபர் மற்றும் குளோரினை விட குறைவு ஏன்? What is valence or oxidation states? இணைதிறன் அல்லது ஆக்சிஜனேற்ற நிலை என்றால் என்ன? அப்புறம் பாலிங் மெத்தட் ஆஃப் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அயனிக் ரேடியஸ், இது 5 மார்க் கொஸ்டின். அயனி ஆரத்தை கணக்கிடும் பாலிங் முறை. சாப்டர் 4ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 23, 28, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 40, 41, 42, 44. இல்ல 28 44 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இன்டீரியர்ல சிமிலாரிட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்கலி மெட்டல்ஸ், ஹைட்ரஜன் மற்றும் கார உலோகங்களுக்கு இடையேயான ஒத்த பண்புகள். அப்புறம் ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன், ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜன். அப்புறம் வாட்டர் கேஸ் ஆர் சின் கேஸ் ப்ரொடியூஸ்டு, நீர்வாயு அல்லது தொகுப்பு வாயு எவ்வாறு பெறப்படுகிறது? சாஃப்ட் வாட்டர் அண்ட் ஹார்ட் வாட்டர், கடின நீர் மற்றும் மென்னீர் என்றால் என்ன? How will you remove temporary hardness of water? நீரின் தற்காலிக கடினத்தன்மை எவ்வாறு நீக்குவாய்? ஹார்ட்னஸ் ரிமூவ் பை கிளார்க்ஸ் மெத்தட், கிளார்க் முறை மூலம் நீரின் கடினத்தன்மை எவ்வாறு நீக்குவாய்? ஹெவி வாட்டர் a monobasic acid, give reason. கடின நீர் ஒரு காரத்தவமுடையது, அமிலம் ஏன்? Hard water produces less foam with detergents. Why? சோப்புகளுடன் கடிநீர் குறைவான நுரைத்தலை தருகிறது ஏன்? அதுக்கப்புறம் இந்த இது then how is hydrogen peroxide prepared? ஹைட்ரஜன் பெராக்சைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? mention the uses of hydrogen peroxide, ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்கள். கோவலன்ட் ஹைட்ரைட், சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள். இன்டர் அண்ட் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு. அப்புறம் ஹைட்ரைட்ஸ் அதனுடைய டைப்ஸ் 5 மார்க்கு. அப்புறம் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். சாப்டர் 6ல புக் பேக் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 26, 28, 29, 37, 40, 41, 51, 52, 53. இது 40யும் 41ம் 5 மார்க் கொஸ்டின். இன்டீரியர்ல டிஃபரன்சஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர், வாயு மற்றும் ஆவி இடையேயான வேறுபாடு. அப்புறம் கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா, பாயில் விதியின் விளைவுகள். சார்லஸ் லா, சார்லஸ் விதி. ஐசோபார்ஸ், அப்சல்யூட் ஜீரோ ஆர் கெல்வின் ஸ்கேல், தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலை அல்லது கெல்வின் அளவுகோல். அவகட்ராஸ் ஹைப்போதசிஸ், அவகட்ரா கருதுகோள். கே-லுசாக் லா, கே-லுசாக்கின் விதி. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர், டால்டன் பகுதியின் அழுத்த விதி. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் லா, டால்டன் விதியின் பயன்பாடுகள். கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், கிரஹாமின் வாயு விரவுதல் விதி. கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், அமுக்குத்திறன் காரணி. பாயில் டெம்பரேச்சர் ஆர் பாயில் பாயிண்ட், பாயில் வெப்பநிலை அல்லது பாயில் புள்ளி. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் பிரஷர், கிரிட்டிக்கல் வால்யூம், நிலைமாறும் வெப்பநிலை, நிலைமாறும் அழுத்தம், நிலைமாறும் கன அளவு. ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஜூல் தாம்சன் விளைவு. இன்வர்சன் டெம்பரேச்சர், அதிமாறு வெப்பநிலை. டிஃபரன்ஸ் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேசஸ், வாயுக்களை திரவமாக்க பல்வேறு முறைகள். அப்புறம் எக்ஸ்பிளைன் ஆண்ட்ரூஸ் ஐசோதர்ம், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள். சாப்டர் 7ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 39, 32, 33, 34, 35, 36, sorry 29, 37, 38, 39, 42, 43, 44, 45, 47, 52, 60, 64. இல்ல 43, 47, 52 வந்து 5 மார்க் கொஸ்டின். என்ட்ரோபி, give its unit. அப்புறம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், பொருண்மைசார் பண்புகள். சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than சிபி. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தன்னிச்சை செயல்முறைக்கு சில உதாரணங்கள். ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீள் மற்றும் மீளா செயல்முறைகள். என்தால்பி, ஹீட் ஆஃப் டிரான்சிஷன், நிலைமாற்ற வெப்பம். ஹீட் ஆஃப் சொல்யூஷன், கரைசல் வெப்பம். ரியாக்ஷன் கோஷன்ட், வினை குணகம். சாப்டர் 8ல புக் பேக்ல 26, 28, 30, 32, 34, 35, 36, 38, 39, 40, 45, 48. இதில் 36ம் 48ம் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்.
Why chemical equilibrium is called as dynamic equilibrium? வேதிச் சமநிலை ஏன் இயங்கு சமநிலை என்று அழைக்கப்படுகிறது? Difference between homogeneous and heterogeneous equilibrium. ஒருபடித்தான சமநிலை மற்றும் பலபடித்தான சமநிலை வேறுபடுத்துக. Applications of equilibrium constant. சமநிலை மாறிலியின் பயன்கள் யாவை? Chapter 11ல book backல 31, 32, 33, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 49, 50. The 40, 41 5 mark question. Fisher projection and Newman projection. Fisher அமைப்பு வாய்ப்பாடு மற்றும் நியூமன் அமைப்பு வாய்ப்பாடு. இனன்சியோமர்கள். Detection of nitrogen by Lassine test. லாசிகன்ஸ் உருக்குசாறு சோதனை. Estimation of C2H அளந்தறிதல். Chapter 12ல book backல question number 16, 17, 18, 19, 20, 21. Difference between homolytic and heterolytic cleavage. ஒரே மாதிரியான பிளவு மற்றும் வெவ்வேறு மாதிரியான பிளவு வேறுபடுத்துக. மீசோமெரிக் எஃபெக்ட் 5 மார்க். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்டும் 5 மார்க். உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு, பிணைப்பில்லா உடனிசைவு. இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் தான். சரியா? ஸோ இப்போ நான் சொன்ன கொஸ்டின் எதையும் ஒமிட் பண்ணிட வேணாம். இது எல்லாத்தையுமே தரவாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 70க்கு 60 மார்க்ஸ் மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? Okay, thank you.